வணக்கம். நான் முருகப்பன் அண்ணாமலை. எனக்கு ஒரு 12 இயர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டெவலப்மெண்ட், ட்ரைனிங் எல்லா செக்டர்லையுமே ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் இன்ஜினியரிங் போகணுன்னா என்ன டிகிரி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். பட் இப்போ இருக்கக்கூடிய 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதில் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. லைக் இன்ஜினியரிங் போகிறோம், என்ன ஸ்ட்ரீம் அதில் சூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸா, ஐடியா, ட்ரிபிள்இயா, அந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 12th முடித்த ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணுன்றதில் ரொம்ப கிளியராகவே இருக்காங்க. லைக் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் நம்ம டெஃபினட்டாக பேச போகிறோம். வேல்யூ இல்லைன்னா நம்ம இந்த வீடியோவே மேக் பண்ண மாட்டோம். இன்ஜினியரிங்க்கு கண்டிப்பாக வேல்யூ உண்டு. ஸோ 12th முடித்த பையன் வந்து எப்படி அந்த டிகிரியை சூஸ் பண்ணலாம், லைக் டிகிரியை சூஸ் பண்ணுறதை தாண்டிலும் அதில் உள்ள எந்த ஸ்ட்ரீமை சூஸ் பண்ண போகிறோன்றதில் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ அந்த கிளாரிட்டியை வந்து லைக் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போயே டிசைட் பண்ணணும் நம்ம எந்த மாதிரியான வேலைக்கு போகலாம் அப்படின்னு. ஐடியாவே இல்லைனாலுமே ஒரு சின்ன ஸ்பார்க் இருக்கும். நான் ஐடிக்குள்ளே தான் போக போகிறேன், அப்படி இல்லைன்னா நான் என்னோடய கோரில் தான் போக போகிறேன். கோர் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரீமை பொறுத்தது. இப்போ எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் போக போகிறேன், இல்லை எலக்ட்ரானிக்ஸ் சைடு தான் போக போகிறேன்னா நீங்கள் ட்ரிபிள்இ, இசிஇ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு ஒரு மெடிசின் ரிலேட்டடாகவோ இல்லை ரிசர்ச் ஓரியன்டாகவோ அப்படி போகிறதுனா நம்ம பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே என்ன பேச போகிறேன்னா, ஐடிக்குள்ளே போக போகிறேன், இல்லை என்னோட கோரில் போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐடிக்குள்ளே போகணும்னு நீங்கள் ரொம்ப கிளியராக இருந்துட்டீங்க அப்படின்னா, நான் ஐடி கம்பெனிக்கு தான் போக போகிறேன், என்னோடய டார்கெட் வந்து டிசிஎஸ், சிடிஎஸ், கூகுள், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான கம்பெனிஸில் தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ற முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி யூ கேன் கோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது ரெண்டை மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி லைக் அதை லைட்டாக சேஞ்சஸ்லாம் பண்ணி நிறையா ஸ்ட்ரீம்ஸ் அதுக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி நிறையா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டா சயின்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் இது ரிலேட்டடாகவே ஈவன் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் பண்ணியிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டிலையுமே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க கேட்கக்கூடிய கொஸ்டினே, ஐடிக்கும் சிஎஸ்சிக்கும் என்ன வித்தியாசம்? சிஎஸ்சிலேயே வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது, மிஷின் லேர்னிங்னு ஒன்று இருக்குது. இதுக்கும் அதுக்கும் படித்தா வேலை கிடைக்கும் போது நமக்கு வேறு ஏதாவது ஒரு லைக் இதுக்கு போக முடியாமல் போயிடுமா அப்படின்ற கொஸ்டின்லாம் இருக்குல்ல. இதை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். 90% ஆஃப் த சிலபஸ் சேமாக தான் இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங்கை மொத்தமாக 4 விதமாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயர் அப்படின்றது வந்து காமன் தான், எல்லாருமே எல்லா பேப்பரும் படித்து தான் ஆகணும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னாலும் நீங்கள் மெக்கானிக்கல் லேபுக்கு போய் தான் ஆகணும், நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் முடிச்சு தான் ஆகணும், கெமிஸ்ட்ரி முடிச்சு தான் ஆகணும், ட்ரிபிள்இ, இசி எல்லா பேப்பரையும் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் கவர் பண்ணிட்டு தான் உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே செகண்ட் இயர் தான் போவீங்க. ஃபைனல் இயர், அதாவது தேர்ட் பார்ட் வந்து ஃபைனல் இயர். இந்த ஃபைனல் இயரில் தான் ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கோ அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். இந்த மிட்டில் இருக்கக்கூடிய 2 வருஷம் நம்ம டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் பேப்பர்ஸ் தான் படிக்க போகிறோம். அதில் 80% வந்து காமன் தான். எல்லாருக்குமே பைத்தான் வரும், இல்லை ஜாவா வரும், C++ வரும், உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய பேப்பரும் வரும், ஹார்ட்வேர் ரிலேட்டடான பேப்பர்ஸும் வரும், விச் இஸ் காமன். அப்போ நீங்கள் சிஎஸ் எடுத்தாலே போதும். இல்லை எனக்கு அதில் பர்டிகுலர் ஸ்ட்ரீம்னா லிட்டில் பிட் ஐடியாஸ் லைக் ஒரு 3 பேப்பர் 4 பேப்பர் லைக் அந்த இது மட்டும்தான் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ மிஷின் லேர்னிங்கோ அந்த மாதிரி போனாலோ இல்லை சைபர் செக்யூரிட்டி சைடு போனாலுமே இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றிலாம் ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். நான் ஐடிக்குள்ளே வேலைக்கு போகணும் அப்படின்னா இப்போ இந்த பிடெக் அப்படின்றது தாண்டி அந்த சிஎஸ்சியோ ஐடியோ லிஸ்ட்டு ஆகாது. நாலேஜ் இருந்தால் போயிடலாம். ஓகே, இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு காலேஜில் 10 டிபார்ட்மெண்ட் இருக்கும், மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து தான் வந்து இந்த இன்டர்வியூ அப்படின்றதே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆஃப் கேம்பஸ், ஆன் கேம்பஸ் இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. இவங்க வெளியில் போனாலும் சரி, இல்லை அவங்களோட காலேஜுக்கே கம்பெனிஸ் வந்தாலும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் ஒரு ரிட்டன் எக்ஸாம் மாதிரி லைக் ஆன்லைனில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, குரூப் டிஸ்கஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோடெக் படித்த ஒருத்தவரும் ட்ரிபிள்இ படித்த ஒருத்தவரும் ஐடிக்குள்ளே அப்படியே போயிடுவார். டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார், இப்போ சிடிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் ஐடிக்கு போகலாம். நம்ம அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா நம்ம ஸ்ட்ரீமே படிச்சுட்டு போகலான்றதுனால தான் நான் சிஎஸ்சி ஐடியை வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறேன். இந்த நான் ஐடி ஸ்ட்ரீம் போகிறவங்க லைக் அதாவது சாஃப்ட்வேருக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அதுதான் பெருசு, ட்ரிபிள்இ தான் பெருசு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அதில் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்றதில் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. ஓகே, இது பெரிய டிபார்ட்மெண்ட் சின்ன டிபார்ட்மெண்ட்லாம் இங்கே எதுவுமே கிடையாது.
இப்போ நீங்கள் அதை யோசிக்கிறவங்க வந்து இதை தாண்டி இன்னொரு சைடு வந்து நம்ம பேசாத சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்றவங்கலாம் வந்து ஒரு விசிபிலிட்டி இல்லாமல் நான் ஷிப்புக்கு வேலைக்கு போகிறேன், நான் வந்து ஏரோப்ளேன் ரிலேட்டடாக படிச்சிருக்கேன், ஏரோநாட்டிக்கலில் அதான் சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் டேரெக்டாகவே போயிட்டு உடனே ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. அவங்களும் மல்டி லெவலில் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணாதான் ஒரு கிரேடில் போய் உட்கார முடியும். நம்ம டேரெக்டாக பைலட் ஆகிடவோ அல்லது கேப்டன் ஆகிடவோலாம் இங்கே முடியாது. அதுக்கு வந்து கண்டினியூஸாக படிக்கிறாங்க. அதனால் நீங்கள் இப்போ மெரைன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாலும் சரி, ஏரோநாட்டிக்கல் சூஸ் பண்ணாலும் சரி, இதுக்கு அடுத்து என்ன தேவைப்படும் அப்படின்றத இப்போயே ஆர்என்டி பண்ணுங்கள். நீங்கள் போய் சூஸ் பண்ண போகிறீங்கல்ல, இந்த டிகிரி தான் நான் கேட்க போகிறேன், நான் ஐடி தான் கேட்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து ஐடியில் எக்ஸாம்ஸ்லாம் பெருசாக கிடையாது, ஒரு டெக்னாலஜி படிப்போம். பட் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதுனா, மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறதுனா என்னன்றதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய டைம் இது. சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப கிளியர் ஆகிடும். ஸோ நீங்கள் கோரில் தான் போக போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நான் ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் போட போகிறேன், அதுக்கு கற்றுக்க போகிறேன், எனக்கு அப்போ வந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போனால் தான் நம்ம அதை பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டா இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரேக் சிஸ்டமாக இருக்கலாம் அல்லது சீட்டிங்காக இருக்கலாம், இதில் இருக்கக்கூடிய மோல்டு எல்லாமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் தான் பண்ணுவாங்க. நான் அதுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு காமனாக சொன்னால், நீங்கள் இன்ஜினியரிங் முடித்ததுக்கு அப்புறம் உங்களால் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு வெளியில் வர முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு தான். அங்கே ஓரளவு வாட் இஸ் வாட்டுன்ற ஐடியா தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தான் அதில் வந்து ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக எடுத்து படிக்கக்கூடிய இடத்துல தான் நடக்கும். ஸோ இன்ஜினியரிங் அப்படின்றது விச் இஸ் காமன். ஐடிக்கு போகலாமா வேணாமான்றதை மட்டும் முடிவு பண்ணிவிட்டு எந்த டிகிரி சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஐடிக்கு வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் மாற்றி எடுத்துட்டேனே, எனக்கு லேட்டராக ஐடி போகணுன்னாலும் பிரச்சனை இல்லை. சிஎஸ், ஐடி இது எல்லாமே நம்ம பிஇ, பிடெக் அவ்வளோதான் பார்க்குறோம். ஓகே, அதனால் ரொம்ப முடிவு எடுத்துட்டோமே, ஜாயின் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கெலாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் போயிட்டு டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஐடிக்குள்ளே போகணுன்னா யாருனாலும் போகலாம், ஈவன் மெரைன் படித்தவங்களும் போகலாம். உங்களுக்காவது ஃபஸ்ட் இயரில் ப்ரோக்ராமிங் பேப்பர்லாம் வந்து லைட்டாக C++, பைத்தான்லாம் டச் பண்ணிட்டு போகும். EEE பசங்களுக்கும் ECE பசங்களுக்கும் இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஏரோநாட்டிக்கல், மெரைன் படித்தவங்களுக்குலாம் கிடையாது. அவங்களும் இன்றைக்கி ஐடிக்குள்ளே இருக்காங்க. அதனால் நான் இதை சூஸ் பண்ணிட்டேன்னா அதை சூஸ் பண்ணிட்டேன்னா அதெல்லாம் விட்டுருங்க. ஐடிக்குள்ளே போகணுன்னா நான் சொன்ன மாதிரி சிஎஸ்ஐடி போயிடுங்க. அப்படி இல்லை கோர் தான் வேணும், அதில் கிடைக்கலனாலும் ஐடிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாகணும். ஸோ ஐடியில் தான் நான் வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னா தெளிவாக சிஎஸ்ஐடியே சூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அதுக்கு தான் வேலைக்கு போக போகிறோம், அது ரிலேட்டடாகவே படிச்சுட்டே போயிடலாம். இல்லை நான் வந்து வேறு ஒரு ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களோட கோர்லேயும் நீங்கள் ஃபெமிலியர் ஆகலாம், இல்லை நான் ஐடிக்கு போகணும் லேட்டர் ஸ்டேஜில் நினச்சாலும் நம்ம போய்க்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். ஈவன் சிஎஸ்ஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் மற்ற ECE, EEE, பயோடெக், கெமிக்கல் இன்ஜினியரிங் எது சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களோட செகண்ட் இயர், தேர்ட் இயரில் உங்களோட இண்டஸ்ட்ரியில் ரிலேட்டடாக ஒரு சில கம்பெனிஸ் இருக்கும்ல, அங்கே போய் இன்டர்ன்ஷிப் கேளுங்க. அது வந்து சர்டிஃபிகேட்டாவோ நான் வந்து 20 நாள் வர முடியாது 2 நாள் வருவேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசாமல், கற்றுக்கணும், அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னாலே நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ணலான்னா உங்களோட கோரில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாம். அது ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்கலாம், அல்லது ஒரு ரிசர்ச் லேபாக இருக்கலாம், எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்ற ஒரு டாபிக் உங்கள் கையில் இருந்ததுன்னா, இதை பற்றி நான் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு R&D பண்ணிட்டோ இல்லைன்னா ஃபேக்ட் என்னவோ என்னோடய நாலேஜில் அது என்ன ஃபேக்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.